வணக்கம். விளையாட்டு உலகின் ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் இந்த அரை மணி நேர திடல் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதல் செய்தியாக லோதா குழு பரிந்துரையை அமல்படுத்துவது குறித்து முடிவெடுக்கும் 7 பேர் கொண்ட பிசிசிஐ தேர்வுக்குழு கமிட்டியில் சௌரவ் கங்குலி மற்றும் ராஜீவ் சுக்லா ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். மும்பையில் நேற்று பிசிசிஐயின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் லோதா கமிட்டி பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த தனிக்குழு அமைக்கப்படும் என முடிவு எடுக்கப்பட்டது. அதேபோல் அந்த தேர்வுக்குழு கமிட்டியில் 3 பேர் மட்டுமே இருந்தனர். அதை 7 பேர் கொண்ட குழுவாக மாற்றும்படி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி சௌரவ் கங்குலி, ராஜீவ் சுக்லா மற்றும் அமிதாப் சௌத்ரி ஆகியோரை தேர்வுக்குழு கமிட்டியில் புதிதாக இணைந்துள்ளதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. இந்த தேர்வுக்குழுவின் முதல் கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 2018 முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான IPL தொடருக்கான ஸ்பான்சர்ஷிப்பை விவோ நிறுவனம் மீண்டும் பெற்றுள்ளது. இது தொடர்பான செய்தி. 2013 முதல் IPL டைட்டில் ஸ்பான்சராக இருந்து வந்த பெப்சி நிறுவனம் 396.8 கோடிக்கு இந்த ஸ்பான்சரை பெற்றது. 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் IPL போட்டிகளில் முறைகேடுகள் ஏற்பட்டதால் ஸ்பான்சரிலிருந்து விலகுவதாக பெப்சி நிறுவனம் கூறி விலகியது. இதனால் புதிய ஸ்பான்சராக விவோ நிறுவனம் கடந்த 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தமானது. 2 ஆண்டுகளுக்கு போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் பிசிசிஐ IPL தொடரின் ஸ்பான்சருக்கான டெண்டரை அறிவித்திருந்தது. தற்போது விவோ நிறுவனம் மீண்டும் இந்த ஒப்பந்தத்தை திரும்பப் பெற்றுள்ளது. வரும் 2018ஆம் ஆண்டு IPL தொடர் முதல் 2022ஆம் ஆண்டு வரை நடைபெறவுள்ள தொடருக்கு விவோ நிறுவனம் ஸ்பான்சராக மீண்டும் தேர்வாகியுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு IPL ட்விட்டர் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் 2199 கோடி ரூபாய்க்கு போடப்பட்டுள்ளது. லோதா கமிட்டியின் சிபாரிசுகளை அமல்படுத்த தனி கமிட்டி அமைக்கப்படும் என பிசிசிஐயின் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தியில் பார்க்கலாம். பிசிசிஐயின் பொதுக்குழு கூட்டம் பொறுப்பு செயலாளர் அமிதாப் சௌத்ரி தலைமையில் நேற்று மும்பையில் நடைபெற்றது. பல்வேறு மாநில கிரிக்கெட் சங்க நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பாக பிசிசிஐயின் முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் நிர்வாக சீர்திருத்தம் குறித்து லோதா கமிட்டி அளித்த சிபாரிசுகளை அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின்படி முன்னாள் நீதிபதி RM லோதாவின் சிபாரிசுகளை அமல்படுத்த ஒரு தனி கமிட்டி அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. லோதா கமிட்டி சிபாரிசுகளை விரைவாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்தும் நோக்கில் 5 அல்லது 6 பேர் கொண்ட கமிட்டி இன்று அமைக்கப்படும் எனவும் இந்த கமிட்டி தனது அறிக்கையை 2 வாரத்தில் அளிக்க இருப்பதாகவும் அறிக்கை அளித்த 2 நாட்களில் அதனை செயல்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கும் எனவும் பிசிசிஐ பொறுப்பு செயலாளர் அமிதாப் சௌத்ரி தெரிவித்தார். தனது ஓய்வு முடிவு குறித்து ஆகஸ்ட் மாதம் முடிவு எடுக்க இருப்பதாக தென்னாப்பிரிக்க வீரர் டிவிலியர்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை இழந்ததை அடுத்து அவர் இந்த முடிவு எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்னாப்பிரிக்க அணியின் முன்னணி பேட்ஸ்மேனும் ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டனாகவும் இருப்பவர் AB டி வில்லியர்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் தொடரின் போது இவருக்கு காயம் ஏற்பட்டதால் நீண்ட காலம் கிரிக்கெட் விளையாடாமல் இருந்த டி வில்லியர்ஸ் நியூசிலாந்து தொடரின் போது மீண்டும் களம் இறங்கினார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தென்னாப்பிரிக்க அணி லீக் சுற்றோடு வெளியேறியது. இதில் எதிர்பார்த்த அளவு டி வில்லியர்ஸ் சிறப்பாக பேட்டிங் செய்யவில்லை என பல்வேறு கருத்துக்கள் நிலவின. இந்த தொடருக்கு பின் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடியதில் 1-2 என தென்னாப்பிரிக்க தொடரை இழந்தது. இதில் ஒரு போட்டியில் மட்டுமே அரை சதம் அடித்தார். இதனால் அவர் தொடர்ந்து அணியில் நீட்டிப்பாரா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. இதுகுறித்து டி வில்லியர்ஸ் கூறுகையில் தனது எதிர்காலம் குறித்து ஆகஸ்ட் மாதம் முடிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க இடையிலான 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் அடுத்த மாதம் 6 முதல் ஆகஸ்ட் 8 வரை நடைபெறவுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வீரர்களின் தரவரிசை பட்டியலை நேற்று வெளியிட்டுள்ளது. இதில் 20 ஓவர் தரவரிசையில் பந்து வீச்சாளர்கள் வரிசையில் பாகிஸ்தான் வீரர் இமாத் வாசிம் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்க வீரர் இம்ரான் தாஹிரை பின்னுக்கு தள்ளி அவர் இந்த இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலானது வீரர்களின் தரவரிசை பட்டியலை வெளியிடுவது வழக்கம். அதன்படி அண்மையில் வெளியிட்டுள்ள தரவரிசையில் 20 ஓவர் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் பாகிஸ்தான் வீரர் இமாத் வாசிம் முதலிடம் பிடித்துள்ளார். தென்னாப்பிரிக்க வீரர் இம்ரான் தாஹிரை பின்னுக்கு தள்ளி வாசிம் 780 புள்ளிகளுடன் முதல் முறையாக தரவரிசையில் முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளார்.
இங்கிலாந்துடனான தொடரில் 2 ஆட்டங்களில் விளையாடிய இம்ரான் தாஹிர் ஒரு விக்கெட்டை மட்டுமே எடுத்தார். இதனால் அவர் தரவரிசையில் பின்னடைவை சந்தித்துள்ளார். இந்திய வீரரான பும்ரா 764 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். தென்னாப்பிரிக்காவின் இம்ரான் தாஹிர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். ஐபிஎல் தொடரில் நட்சத்திர ஆல்ரவுண்டராக வலம் வரும் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் பிராவோ இந்திய அணி வீரர்களுக்கு விருந்தளித்து உபசரித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் சென்றுள்ள வீரர்களுக்கு அவர் உபசரித்த காட்சிகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் சிறந்த ஆல்ரவுண்டராக இருந்தவர் பிராவோ. அவர் அந்நாட்டு அணிக்காக விளையாடியதை விட ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடும் போது ரசிகர்களின் மனதில் நல்ல இடம் கிடைத்தது. சென்னை அணியில் தோனியின் தலைமையின் கீழ் ஜாலியாக ரசித்து அவரது பாணியில் விளையாடினார் பிராவோ. அப்போது தோனி, ரெய்னா, ஜடேஜா உள்ளிட்டோருடன் ஒரே நாட்டு வீரர் போல் விளையாடி நட்புடன் இருந்தார். இந்த நிலையில் தற்போது இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸுக்கு சுற்றுப்பயணம் செய்துள்ளது. அங்கு அந்நாட்டு அணியுடன் 5 ஒருநாள் மற்றும் 1 T20 போட்டிகளில் விளையாடி வருகிறது. முன்னதாக இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் சென்று இறங்கியதும் பிராவோ நேரில் சென்று வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதையடுத்து போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடைபெற்ற 2வது போட்டியில் இந்தியா 105 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதன் பிறகு இந்திய அணி வீரர்களை அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்ற பிராவோ விருந்து அளித்து உபசரித்தார். இந்த விருந்தின் போது இந்திய வீரர்களான ரஹானே, கேப்டன் கோலி, தவான் மற்றும் தோனியுடன் எடுத்துக்கொண்ட படத்தை பிராவோ வெளியிட்டுள்ளார். அத்துடன் தனது சமூக வலைதள பக்கத்தில் தன்னுடைய சகோதரர் தோனி அவருடைய அழகான மகளுடன் தன்னுடைய வீட்டிற்கு வந்தது மிகவும் சிறப்பானது என்று தெரிவித்துள்ளார். இந்த பதிவு தற்போது வைரலாக பரவி வருகிறது. கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற விம்பிள்டன் தொடரில் தமிழக வீரர் ஜீவன் நெடுஞ்செழியன் இரட்டையர் பிரிவில் பிரதான சுற்றில் களமிறங்க இருக்கிறார். இதன் மூலம் தனது கனவு நிறைவேறியுள்ளதாக அவர் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் வரும் ஜூலை 3ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை லண்டனில் களை கட்ட உள்ளது. இதில் இரட்டையர் பிரிவில் நேரடியாக தகுதி பெறுவதற்கு தரவரிசை புள்ளியின் கூட்டு எண்ணிக்கை 160க்குள் இருக்க வேண்டும். இந்திய வீரரும் தமிழகத்தை சேர்ந்தவருமான ஜீவன் நெடுஞ்செழியன் இரட்டையர் தரவரிசையில் 95வது இடத்தில் இருக்கிறார். அவர் 55ஆம் நிலை வீரரான தென்கொரியாவின் ஹியோன் சங்குடன் இணைந்து விளையாட இருப்பதாக இருந்தது. கணுக்கால் காயத்தால் ஹியோங் சங் கடைசி நேரத்தில் பின்வாங்க ஜீவன் நெடுஞ்செழியன் இணை யார் என்ற கேள்வி எழுந்தது. புதிய இணையை தேர்வு செய்தாக வேண்டிய நெருக்கடியில் அமெரிக்க வீரர் ஜாரெட் டொனால்ட்சன் தனது இணையாக ஜீவன் தேர்ந்தெடுத்தார். ஜாரெட் டொனால்ட்சன் தரவரிசையில் 65வது இடத்தில் உள்ளார். இருவரின் கூட்டு எண்ணிக்கை சரியாக 160. இந்த சீசனில் கடைசி ஜோடியாக விம்பிள்டன் இரட்டையரில் விளையாடும் அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ளார். தனது இணையை தேர்ந்தெடுக்க இந்த விஷயத்தில் ரோஹன் போபண்ணா நிறைய ஆலோசனைகளை வழங்கியதாக ஜீவன் தெரிவித்தார். ஜீவன் நெடுஞ்செழியனோடு லியாண்டர் பயஸ், ரோஹன் போபண்ணா, திவிஜ் சரண், புராவ் ராஜா ஆகிய இந்தியர்களும் இந்த முறை விம்பிள்டன் இரட்டையர் பிரதான சுற்றில் விளையாட இருப்பது குறிப்பிடத்தக்கது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடருக்கு முன்பாக வீரர்கள் பல்வேறு தொடர்களில் விளையாடி வருகின்றனர். அதன்படி பிரிட்டனில் நடைபெற்று வரும் ஏகான் சர்வதேச டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இது தொடர்பான ஒரு செய்தி. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் தொடருக்கு முன்னோட்டமாக பல்வேறு தொடர் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஒன்றாக பிரிட்டனில் ஈஸ்பர்ன் நகரில் ஏகான் சர்வதேச டென்னிஸ் தொடரானது 26 முதல் வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் ஆஸ்திரேலியாவின் மத்ரேட் இணை அமெரிக்காவின் ட்ரையான், ஆஸ்திரேலியாவின் மைக்கேல் வீனஸ் இணையை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தியது. இதில் முதல் செட்டை 6-3 என ஜீவன் இணை கைப்பற்ற 2வது செட்டை 3-6 என ஜீவன் இணை தவறவிட்டது. 3வது செட் ஆட்டம் விறுவிறுப்படைந்தது. இரு வீரர்களும் மாறி மாறி புள்ளிகளை குவிக்க 10-7 என்ற கணக்கில் ஜீவன் இணை போராடி காலிறுதிக்கு முன்னேறியது. தொடர்ந்து 2 முறை பட்டம் வென்று வரலாற்று சாதனை நிகழ்த்திய இந்திய பேட்மிண்டன் வீரர் ஸ்ரீகாந்துக்கு கோபிச்சந்த் அகாடமி சார்பாக 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தி. இந்திய நட்சத்திர பேட்மிண்டன் வீரர் ஸ்ரீகாந்த் அண்மையில் நடைபெற்ற இந்தோனேசிய ஓபன் மற்றும் ஆஸ்திரேலிய ஓபன் என 2 தொடரிலும் தொடர்ந்து சாம்பியன் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இந்த 2 தொடரிலும் ஆடவர் பிரிவில் இந்திய அணி பட்டம் வெல்லவில்லை என்ற சாதனையை ஸ்ரீகாந்த் தகர்த்தியுள்ளார். சாதனை படைத்த அவருக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்தன. அவரின் சாதனையை ஊக்குவிக்கும் விதமாக இந்திய பேட்மிண்டன் சங்கம் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து அவர் பயிற்சி பெற்று வரும் கோபிச்சந்த் அகாடமி சார்பாக அவருக்கு
3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என பயிற்சியாளர் கோபிச்சந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஸ்ரீகாந்த் கூறுகையில், தனது பயிற்சியாளர் கோபிச்சந்திற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவரது ஊக்கம் இல்லை என்றால் தன்னால் இந்த சாதனை படைத்திருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு போட்டியும் கடினமானதுதான் என்றும் ஒவ்வொரு முறையும் தான் அதிலிருந்து பாடம் கற்பிப்பதாகவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் விளையாட்டு தொடர்பான என்னென்ன நிகழ்வுகள் தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்குங்கிற தகவல்களை தெரிவிக்க காத்திருக்கிறார் செய்தியாளர் சங்கரவடிவு. நன்றி. இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் விளையாட்டுகள் குறித்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பார்க்கலாம். முதலாவது செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, அந்த கிரேட் பவுலர் டேல் ஸ்டீனுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள் தினம். ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே, கெவின் பீட்டர்சனுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள் தினம். ஸோ இவங்க 2 பேர் பிறந்தநாள் தினத்தையும் வந்து நினைவு கூற விதமா பல்வேறு கிரிக்கெட் பிளேயர்ஸும் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து தங்களது வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதற்காக வந்து ICC இவங்களை சிறப்பிக்கிற விதமா இவங்களோட புகைப்படங்களை வெளியிட்டு வந்து சிறப்பிச்சிருக்காங்க. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, 2018 மற்றும் 22 இந்த இடைப்பட்ட கால இடைவெளியில் வந்து விவோ வந்து IPL தொடருக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்பை வந்து வாங்குறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து IPL வந்து தங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதற்காக வந்து அவங்க வந்து 2199 கோடி வந்து அவங்க வந்து கொடுக்கறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புகைப்படமும் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, விஜேந்தர் சிங் வந்து ஒரு கடுமையான பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரு புகைப்படத்தை வந்து ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து ஆகஸ்ட் 1 வந்து மேட்ச் நடக்க இருக்கிறது. இவர் பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ் பிளேயரான ஜுல்பிகரை வந்து இவர் வந்து ஆகஸ்ட் 1 வந்து சந்திக்க இருக்கிறாரு. 2 பேரும் வந்து மோத இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில இந்த போட்டி வந்து அனைவராலும் வந்து பலராலும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிறது. இவர் வந்து இதுவரைக்கும் தொழில்முறை போட்டிகளில் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. நாட்டுக்காக இவர் வந்து எந்த போட்டிகளிலும் விளையாடல. ஆனாலும் தொழில்முறை போட்டிகளில் இவர் வந்து 8 போட்டிகளில் இதுவரைக்கும் விளையாண்டு இருக்கிறாரு. இந்த 8 போட்டிகளில் இவர் வந்து 7 போட்டிகளில் வந்து நாக் அவுட் முறையில் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு 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 இன்பமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து PT உஷாவோட பர்த்டே தினம். நிறைய பேருக்கு வந்து PT உஷானா ரொம்ப வந்து பிடிக்கும். அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ட்விட்டர்ல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரான விஜய் கோயல் வந்து இன்னைக்கு PT உஷாக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் வந்து அவர் வந்து PT உஷா வந்து ஒரு விளையாட்டுத்துறையோட ஒரு கோல்டன் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து 2 பேர் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து புரிஞ்சிருக்காங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ISSF-க்கான ஷூட்டிங்கான அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து இவங்க 2 பேரும் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் புரிஞ்சிருக்காங்க. அனிஷா அப்படின்ற ஒரு பையன் வந்து 25 மீட்டர்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஷூட் பிஸ்டல்ல வந்து இவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, யஷ்வினி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து 10 மீட்டருக்கான பிஸ்டல் ஷூட்ல வந்து இவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட புகைப்படங்கள் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம விஜய் கோயல் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து வாழ்த்து தெரிவித்து தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல வந்து இவங்களை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, T20 மேட்ச்ல வந்து இமாந்த் வந்து தன்னுடைய முதல் இடத்துக்கு வந்து இவர் வந்து தகுதி பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா சார்பில் பாத்தீங்க அப்படின்னா, இந்திய வீரரும் ஒருத்தர் வந்து இதுல வந்து தகுதி பெற்றிருக்கிறாரு. இந்திய வீரரான பும்ரா வந்து இதுல வந்து 2வது இடத்துல வந்து தகுதி சுற்றுல வந்து முன்னேறி இருக்கிறாரு. ஸோ இவங்க வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. நன்றி. உங்களது பல்வேறு தகவல்களுக்கு நன்றி சங்கரவடிவு. தொடர்ந்து அடுத்ததாக உள்ளூர் செய்தியை பார்க்கலாம். சென்னையில் நடைபெற்று வரும் மாவட்ட அளவிலான B டிவிஷன் மகளிர் வாலிபால் லீக் போட்டியில் தமிழக காவல்துறை அணி வெற்றி பெற்றுள்ளது. வீராங்கனைகளின் வெற்றி தருணம் குறித்த செய்தி தொகுப்பு. சென்னை மாவட்ட வாலிபால் சங்கம் சார்பில் B டிவிஷன் லீக் வாலிபால் போட்டிகள் எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகிறது. ஆடவர் பிரிவில் 24 அணிகளும் மகளிர் பிரிவில் 10 அணிகளும் பங்கேற்று விளையாடி வருகின்றன. மகளிர் பிரிவு லீக் போட்டி நேற்று மாலை தொடங்கியது. முதல் ஆட்டத்தில் தமிழக காவல்துறை அணியும் லைஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணியும் மோதின. ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி தமிழக காவல்துறை அணி முதல் செட்டை 25-15 என கைப்பற்றியது. பின்னர் 2வது செட்டில் லைஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணி நெருக்கடி கொடுத்தது. இருப்பினும் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய தமிழக காவல்துறை அணி 2வது செட்டையும் 25-21 என கைப்பற்றி நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் SRM பல்கலைக்கழக அணியும் SDAT விடுதி அணியும் மோதின. அதில் 21-25, 25-21, 25-23 என்ற செட் கணக்கில் SDAT விடுதி அணி வெற்றி பெற்றது. இந்த தொடரில் ஆடவர் மற்றும் மகளிர் என 2 பிரிவிலும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் அணிகள் A டிவிஷன் போட்டியில் விளையாட தகுதி பெறுவர் என்பதால் வீரர்கள் அனைவரும் ஆர்வமுடன் விளையாடி வருகின்றனர்.
வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளுடன் ஓய்வு பெறவுள்ளதாக உலகின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரரான உசேன் போல்ட் தெரிவித்துள்ளார். உலகின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரர் ஜமைக்காவைச் சேர்ந்த உசேன் போல்ட். 30 வயதான அவர் 100 மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் உலக சாதனையை தன்வசம் வைத்துள்ளார். 100 மீட்டர் போட்டியில் 9.58 வினாடியிலும் 200 மீட்டர் போட்டியில் 10.13 வினாடியிலும் கடந்து சாதனை படைத்துள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை 8 தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். தற்போது செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக தடகள போட்டியில் உசேன் போல்ட் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் அங்கு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஓட்டப்பந்தய வீரராக வெற்றிகளும் தோல்விகளும் தனது வாழ்வில் சிறந்த அனுபவங்களை தந்ததாகவும் இந்த துறையில் சிறப்பாக தனது பணியை நிறைவேற்றியதாக நம்புவதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து இந்த துறையில் இருந்து விடை பெறுவதற்கான சரியான தருணம் வந்துவிட்டதாக எண்ணுவதாகவும் தெரிவித்தார். அடுத்த ஒலிம்பிக் போட்டியை கேலரியில் அமர்ந்து பார்ப்பேன் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் சர்வதேச தடகள கூட்டமைப்பு சார்பில் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் வரை தான் பங்கேற்கும் போட்டிகள் அனைத்தும் உணர்ச்சி பூர்வமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். இதன் மூலம் மின்னல் வீரர் உசேன் போல்ட் ஓய்வு பெறுவது உறுதியாகியுள்ளது. அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் ஆடவர் பிரிவில் இருந்திருந்தால் தரவரிசையில் 700வது இடம்தான் பிடித்திருப்பார் என ஜான் மெக்கன்ரோ கூறியதற்கு செரீனா வில்லியம்ஸ் பதில் கூறியுள்ளார். என்ன பதில் இந்த செய்தியில் பார்க்கலாம். மகளிர் பிரிவில் முன்னணி வீராங்கனையாக வலம் வரும் செரீனா ஆடவர் பிரிவில் இருந்திருந்தால் 700வது இடம்தான் பிடித்திருப்பார் என ஜான் மெக்கன்ரோ சமீபத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். இதுகுறித்து அவர் கூறும்போது, மகளிர் பிரிவில் செரீனா சிறந்த வீராங்கனை என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்றும் அதுவே ஆடவர் பிரிவில் இருந்திருந்தால் 700வது இடத்தில் இருப்பார் என்றும் கூறினார். அவரின் இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கேள்விகள் எழும்பின. சிறந்த வீராங்கனையான செரீனாவை அவர் விமர்சிப்பது குறித்து சமூக வலைதளங்களிலும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து செரீனா வில்லியம்ஸ் பதில் கூறுகையில், ஜான் மெக்கன்ரோ தவறாக புரிந்து கொண்டதாகவும் அவரை தான் மிகவும் மதிப்பதாகவும் கூறியுள்ளார். தற்போது கர்ப்பமாக இருக்கும் செரீனா இந்த ஆண்டு முழுவதும் டென்னிஸ் களத்திற்கு ஓய்வு கொடுத்துள்ளார். 2018ஆம் ஆண்டு மீண்டும் களத்திற்குள் காலடி பதிப்பதாக செரீனா தெரிவித்துள்ளார். இலங்கை அமைச்சரை குரங்குடன் ஒப்பிட்டு பேசிய விவகாரத்தில் இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மலிங்காவுக்கு சில போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. அண்மையில் நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாமல் வெளியேறியது. இதனால் இலங்கை அணி வீரர்களின் உடல் தகுதி மற்றும் அவர்களின் கிரிக்கெட் ஆயுள் பற்றி அந்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிறி ஜெயசேகரா விமர்சித்து பேசினார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த வேகப்பந்து வீச்சாளர் மலிங்கா, கிளியின் கூட்டுக்குள் சென்ற குரங்கு அதை பற்றி பேசுவது போல் உள்ளது என்று கூறினார். இதனையடுத்து ஜெயசேகராவுக்கு கிரிக்கெட் பற்றி என்ன தெரியும் என்பதை குரங்குடன் ஒப்பிட்டு மலிங்கா பேசியதால் சிக்கல் எழுந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இலங்கை கிரிக்கெட் வாரிய நிர்வாகி ஆஸ்லே டி சில்வா தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு மலிங்காவிடம் இன்று விசாரணை நடத்துகிறது. அதன் பிறகு விசாரணை அறிக்கையை இலங்கை கிரிக்கெட் வாரியத்திடம் கொடுக்க உள்ளது. அத்துடன் மலிங்கா மீது கிரிக்கெட் வாரியத்தின் ஒப்பந்த விதிமுறையை மீறிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விசாரணையின் முடிவில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு சில போட்டிகளில் பங்கேற்க தடை விதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. நேபாளில் நடைபெற்று வரும் உலக விளையாட்டுப் போட்டியில் எரிபந்து விளையாட்டு பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் அணி இந்தியாவைச் சேர்ந்த ஆடவர் மற்றும் மகளிர் அணி பட்டம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. இது குறித்து இந்த செய்தியில் பார்க்கலாம். சர்வதேச விளையாட்டு கூட்டமைப்பு சார்பாக நேபாள் தலைநகர் காத்மாண்டுவில் உலக விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் 11 நாடுகளில் இருந்து 42 வகையான பிரிவுகளில் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். அதில் எரிபந்து போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் என 2 பிரிவிலும் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஆடவர் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வங்கதேச அணியை எதிர்த்தது. இதில் 15-13, 15-12 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று பட்டம் வென்றது. இதேபோல் மகளிர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொண்டது. திறமையாக விளையாடிய மகளிர் அணியும் 15-13, 15-12 என்ற செட் கணக்கில் பட்டம் வென்றது. ஆடவர் மற்றும் மகளிர் என 2 பிரிவிலும் பட்டம் வென்றதன் மூலம் இந்திய அணி புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது. பட்டம் வென்ற இந்திய அணிக்கு இந்திய எரிபந்து கழகத்தின் பொதுச் செயலாளர் நரேஷ் மேன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய திடல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மேலும் பல விளையாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். மீண்டும் சந்திக்கலாம் நாளைய திடலில்.